திருச்சி மாவட்டத்தில் அப்பாவி மக்களின் நிலங்களை அபகரிக்கும் கும்பலை ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் 25 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு வருகின்றனர். சோதனையின் போது தப்பிய நாம் தமிழர் நிர்வாகியை சினிமா பாணியில் பிடித்தது எப்படி? திருச்சி மாவட்டத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு பொதுமக்களின் நிலங்களை அபகரித்து வருவதாக தொடர்ந்து காவல்துறையினருக்கு புகார் வந்தது. இதனையடுத்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுபவர்களை கண்காணிக்க திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி மற்றும் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் ஆகியோர் உத்தரவின்படி ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 25 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடும் நபர்களாக சந்தேகப்படுபவர்கள் வீடுகளில் 14 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 14 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 42 காவலர்கள் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் 258 சொத்து ஆவணங்கள், 68 வங்கிக் கணக்கு புத்தகங்கள், 75 ப்ரோ நோட்டுகள், 82 நிரப்பப்படாத காசோலைகள், 18 செல்போன்கள், 82 சிம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டன. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக உள்ள மைக்கேல் சுரேஷ் என்ற பட்டறை சுரேஷ் வீட்டிலிருந்து 66 அசல் பத்திரங்கள், 31 புதுச்சேரி மதுபாட்டில்கள் கைப்பற்றப்பட்டது. 66 அசல் பத்திரங்களும் சட்டவிரோதமாக கட்ட பஞ்சாயத்து செய்தும் கந்து வட்டி பெயரில் மிரட்டி வாங்கியதாகவும் தெரிய வந்தது. இந்த சோதனையின் போது எடமலைப்பட்டி புதூரைச் சேர்ந்த சந்திரமௌலி என்பவர் வீட்டிலிருந்து தப்பி ஓடிவிட்டார். அவரை பிடிக்க திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த 825 போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அப்போது வாத்தலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முக்கொம்பு பகுதியில் கார் ஒன்று வந்துள்ளது. அந்த காரை போலீசார் நிறுத்த முற்பட்ட போது அவர்கள் காரை அருகிலிருந்த சுவரில் மோதிவிட்டு காரில் இருந்து 2 பேரும் இறங்கி ஓடி உள்ளனர். அந்த காரில் இருந்த மற்றொரு நபரை பிடித்தபோது அவர்தான் சந்திரமௌலி என்பது தெரிய வந்தது. அந்த காரில் அரிவாள், இரும்பு ராடு உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்துள்ளது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் அந்த காரில் இருந்த சந்திரமௌலியை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சந்திரமௌலி நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட பொருளாளராக பதவி வகித்தவர் என்பதும் அவருடன் இருந்து தப்பித்த 2 நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என்பதும் தெரிய வந்துள்ளது. தப்பி ஓடிய 2 போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் அந்த ஆயுதங்களை எதற்காக காரில் வைத்திருந்தார்கள், ஏதேனும் குற்றச்செயலில் ஈடுபட வைத்திருந்தார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் நில உரிமையாளர்களை மிரட்டி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடும் நபர்கள் குறித்து புகார் அளிக்கலாம் என திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.